Hello guys, welcome to Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fairy Tail anime சீரிஸோட எபிசோட் 13. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எபிசோட் 8 ஓட பார்ட் 2 பார்க்காம இருக்கீங்க. அன்னைக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு பார்ட்டா பிரிச்சு போட்டிருந்தேன். சோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாத்துருங்க. இப்போ நம்ம கசகசன் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்ததும் கிரே அடிப்பட்ட நிலைமையில கீழே கிடக்கான். லியான் இவனை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் போல. மனசுக்குள்ள என்னாச்சு கிரே, அதுக்குள்ள நீ கிவ் அப் பண்ண போறியா, எந்திரி கிரே அப்படின்னு அவனோட மாஸ்டரோட வாய்ஸ் கேக்குது. கண்ணை லைட்டா திறந்து பார்த்தா நட்சு எந்திரி கிரே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு, உன்னை இப்படி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நட்சு சொல்ல, கிரே அதுக்கு எதனால் நீ திரும்பி வந்தேன்னு கேட்கான். எனக்கு வில்லேஜோட டைரக்ஷன் எந்த சைடுன்னு தெரியல, சோ மலைக்கு மேல ஏறி வந்தா எந்த சைடு இருக்குன்னு தெரியும்ல, அதனாலதான் சரி அந்த சைடு தான் வில்லேஜ் இருக்கு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சு கிரேவை தூக்குறான். இல்ல என்னால நடக்க முடியும் லியான் எங்க, நான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது யாரும் இந்த இடத்துல இல்ல, நீ மட்டும் தான் கடந்த. கிரே தடுமாறி கீழே உள்ள பாக்க நட்சு கிரேவை தூக்கி முதுகுல போட்டுக்கிட்டு அந்த கும்பல் மட்டும் லூசியை தேடி போயிருந்துச்சுன்னா அது நம்மளோட ஃபால்ட்டா தான் இருக்கும்னு சொல்றான். கிரேவோட மனசுக்குள்ள உன்னால டெலிவரவை சமாளிக்க முடியாது கிரே, போகாத அப்படின்னு அவனோட மாஸ்டர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கூடவே நட்சு எஸ் ரேங்க் மிஷனுக்கு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. என்னை மன்னிச்சிரு நட்சு, உன்னை இந்த எஸ் ரேங்க் மிஷனுக்கு போக கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். டக்குன்னு நட்சு கத்த ஆரம்பிக்கா, முட்டாள் மாதிரி பேசாத, ஒருத்தகிட்ட தோத்த உடனே இப்படியார மாறிடுவேன், நம்ம எல்லாரும் ஃபேரி டெயில் மெம்பர், ஒரு இடத்துல சோர்ந்து போய் நம்ம நின்று கூடாது, நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அடச்சா இப்போ உன்னை தூக்கிட்டு ஓடுறது இன்னும் கஷ்டமா இருக்குன்னு அவன் வில்லேஜ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணி வில்லேஜ்ல காட்டுறாங்க. இப்ப லூசி வில்லேஜ்ல தான் இருக்கா. அங்க இருக்கிற வில்லேஜர்ஸ் கிட்ட நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. இந்த கர்ஸுக்கு காரணமா இருக்கிறவங்க இந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம தடுத்தாகணும். ஹாப்பி மொத்தமா 3 பேரை நம்ம சமாளிச்சாகணும்ன்ற மாதிரி சொல்ல, லூசி நல்லா யோசிச்சுட்டு எனக்கு ஒரு அருமையான பிளான் கிடைச்சிருக்குன்னு சொல்றா. டக்குன்னு ஹாப்பி இது எனக்கு சரியா படலன்னு யோசிக்க, அப்பெல்லாம் அந்த வில்லேஜ் சீஃப் அந்த இடத்துக்கு வர அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. நீங்க யாரை அழிக்க வேண்டாம், போய் அந்த டிலாவை மட்டும் அழிச்சிருக்க அப்படின்னு ஒரு முட்டாதனமா கத்திக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம அழிக்க தேவையில்லைன்னு லூசி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நிலாவை மட்டும் அழிச்சிரு அப்படின்னு அவர் கத்துறாரு. சோ வில்லேஜர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு அவர் தூக்கிட்டு போயிருந்தாங்க. அவர் பேசினதையும் கண்டுக்காதீங்க, அவரோட பையனை இழந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த மணிக்கு தான் சுத்திக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு லூசி சொல்றா. எங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்றோம், எப்படி அவங்கள சமாளிக்கணும் அந்த மனுஷன் கேட்க, கவலையப்படாதீங்க, ஃபேரி டெயிலே கிரேட்டஸ்டான ஒரு செலஸ்டியல் விசார்ட் தான் இந்த இடத்துல இருக்கேன், சோ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்றதுக்காக எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு குதூகலமா குதிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அவளோட ஒரு செலஸ்டியல் கீ எடுத்து கேட் ஆஃப் த மெய்டனை ஓபன் பண்ணி வார்கோவை கூப்பிடுறா. வார்கோவை பார்த்த வில்லேஜர்ஸ் எல்லாரும் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு பாக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, நீங்க சொன்ன ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பிரின்சஸ்னு வார்கோ சொல்றா. ஆனா அந்த ப்ரிப்பரேஷனை பார்த்த ஹாப்பி லூசியை கூப்பிட்டு, நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன் லூசி அப்படின்னு சொல்றான். என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட, பின்ன என்ன இந்த மாதிரி சைல்டிஷனா டிராப்புக்கெல்லாம் அவங்க மடிவாங்க, அப்படியெல்லாம் நீ நினைக்க கூடாது, இந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ் இந்த சைடு தான் இருக்கு, இந்த சைடு கூடி தான் அவங்க வருவாங்க, சோ வர்ற ஒரே பாதையில டிராப் வச்சா கண்டிப்பா அவங்க குளிக்குள்ள விழுந்துருவாங்க. ஹாப்பி வில்லேஜர்ஸ் வார்கோ எல்லாருமே அறிவு இருக்கிற எவனும் இந்த டிராப்ல உள்ள மாட்டான்னு சொல்றாங்க. பாருங்கடா என்னோட டிராப்போட அருமை என்னன்னு கொஞ்ச நேரத்துல நீங்க பாப்பீங்கன்னா பீலா விட்டுக்கிட்டு இருக்கேல, மிஸ் லூசி யாரோ வாராங்கன்னு வெளியே பார்த்து ஒருத்தர் சொல்றாரு. பாத்தீங்களா இப்ப என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது, கதவை திறங்கவே அப்படின்னு அவ சொல்ல, கதவை திறந்து பார்த்தா யாருக்கும் எதுவும் ஆகலையே அப்படின்னு நட்சு கத்திக்கிட்டே ஓடியாராம். அட பாவத்தை, அங்கே நில்லுவேன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்காங்க. எதுக்கு எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு முழிச்ச நட்சு அந்த டிராப் கிட்ட வந்து நின்றுதான். அப்பாடான்னு எல்லாரும் பெருமூச்சு விடுற கேப்ல முன்னாடி என்ன புல்லா இருக்குன்னு நட்சு அது மேல கால வைக்க பொத்துன்னு உள்ளாக்க போயிருதான். இதை பார்த்த வில்லேஜர்ஸும் மத்தவங்களும் பரவாயில்ல இந்த டிராப்ல கூட ஒருத்தங்க மாட்டி இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. யாருப்பா இதை பண்ணது, லூசி தான் அப்படின்னு ஹாப்பி சொல்றான். நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை உங்க 2 பேத்துக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆனா கிரேக்கு மட்டும் அடிபட்டு இருக்கு, அந்த மாஸ்க் போட்டவனாலயா அப்படின்னு சொல்லிட்டு லூசி பாக்க, அந்த நேரம் நட்சு சுத்தி இருந்த அந்த ஐஸ் கரைஞ்சு போயிருது, கீழே விழுந்ததால இது உடஞ்சு போயிருச்சான்னு நட்சு பாக்க, பாத்தீங்களா நான் பண்ணது ஒரு வகையில உருப்படியா இருந்திருக்குன்னு லூசி சொல்றா. ஆனா வார்கோ இல்ல பிரின்சஸ், கேஸ்டரை விட்டு இவன் ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுனால அந்த ஐஸ் கரைஞ்சு போயிருச்சுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நட்சுவும் கிரேவையும் மேல தூக்குறாங்க. எதனால அவங்க இன்னும் வரலன்னு நட்சு கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல, நாங்க இந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டீங்க, இன்னும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இத்தனைக்கு அந்த உருண்டையான ஐஸை சுத்திக்கிட்டு நட்சு ஓடியாந்திருப்பான், அதுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கும். அப்படின்னா சரி இருக்கிற டைம்ல இன்னும் நிறைய குழிகளை தோண்டலாம்னு லூசி சொல்றா. அதுக்குள்ள ஒரு மனுஷன் மேல பாருங்கன்னு சொல்றாரு. அந்த 3 எனிமீஸுமே ஒரு ராட் மான்ஸ்டர் மேல உட்கார்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நான் குழி தோண்டி வச்சிருந்தா வேஸ்டா போயிருக்குமான்னு லூசி காண்டாகிட்டு இருக்கா. அவங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு லேட் ஆக்குனதுக்கான காரணம் இந்த வில்லேஜ் அழிக்கிறதுக்காக பாய்சன் ஜெல்லியை மேக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ஜெல்லில இருந்து ஒரு பங்கு லூசி மேல பட பார்க்க டக்குன்னு நட்சு இடையில புகுந்து காப்பாத்தி இருந்தா அவளை. அது தரையவே உருக்கிட்டு ஆசிட் மாணிக்கு உள்ளாக்க போகுது. மேல பறந்துகிட்டு இருந்த அந்த யூகா ஷெரி எல்லாரும் இந்த 3 ட்ரிப்பால இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் ஒரு டீமன் மாணிக்கு மாறுவாங்க நான் எதிர்பார்க்கல, இவங்க எல்லாரும் அசிங்கமா இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நட்சு கவனிக்கிறான். ஏஞ்சலிகா அவங்க மேல இதெல்லாத்தையும் ஊத்தி விட்டுருன்னு ஷெரி இப்ப சொல்றா. அடுத்த செகண்ட் அந்த ராட் மான்ஸ்டர் அந்த பாக்கெட்டை மொத்தமா கீழே ஊத்தி விடுது. நம்ம எல்லாரும் சாக போறோமான லூசி பாக்கா நட்சு எல்லாரும் வில்லேஜோட சென்டருக்கு போங்கன்னு கத்திக்கிட்டே ஹாப்பி என்னை பறக்க வைன்னு சொல்றான். இப்ப அந்த ஆசிட் கிட்ட போய் அவனோட ஃபயரை 2 கையில எடுத்து அதை கம்பைன் பண்ணி டிராகன் பிரில்லியன்ட் ஃப்ளேம்ஸ்னு சொல்லி அந்த பாய்சன் ஆசிட அட்டாக் பண்றான். சோ வில்லேஜோட சென்டர்ல உள்ள வேண்டிய அந்த ஆசிட் மட்டும் தெரிச்சு போகுது. இத பார்த்து அந்த யூகா ஆச்சரியப்படுறான். இவன் ஒரு ஃபயர் விசார்டா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜோட சீஃப் மட்டும் என்னோட பையனோட கலரை ஓட்டு நான் வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. அவர் மேல ஒரு ஆசிட் உள்ள போக வார்கோ அவரை காப்பாத்திருந்தா மொத்த வில்லேஜுமே அழிஞ்சு போயிருது. பூபாவோட கிரேவ் மட்டும் இன்னும் அழியல அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் பார்க்க அதை எத்தி விட்டுட்டு அந்த 3 பைத்தியங்களும் வராங்க. நட்ஸுக்கு பயங்கரமா காண்டாகுது. உங்களை டக்குன்னு கொல்லலாம்னு பார்த்தா என்னோட கையில ரத்தத்தை படிய வச்சிருவீங்க போலேன்னு அந்த ஷேரி சொல்றா. மொத்தமா 50 வில்லேஜர்ஸ் 2 விசார்ட்ஸ் இருக்காங்க. 15 நிமிஷத்துக்குள்ள இவங்களை முடிச்சிடலாம் அந்த யூகா சொல்றான். நட்ஸும் லூசி சண்டைக்கு தயாராகிறாங்க. என்ன தைரியம் இருந்தா என் பையனோட கிரேவே அடிச்சிருப்பீங்க அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் காண்டாகிட்டு இருக்காரு. இந்த சண்டைக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு வில்லேஜர்ஸ் எல்லாரும் அவரை தூக்கிட்டு போயிருந்தாங்க. கிரே கஷ்டப்பட்டு முடியாம நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு எந்திக்கிறான். ஆனா நட்ஸு கிட்ட போய் நீ ரெஸ்ட் எடுக்கணும்டா மயிறுன்னு வயித்துல குத்தி மயக்கம் போட வச்சிருந்தான். ஏன்னா அவனுக்கு எக்கச்சக்கமா அடிபட்டிருக்கு. இப்ப அவனால உண்மையாவே சண்டை போட முடியாது. அந்த விஷயத்தை ஹாப்பி லூசி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் வில்லேஜர்ஸ் கிட்ட கிரேவை கொடுத்து இவனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. கிரேவை வாங்கிக்கிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சரி சார், சப்ஜீரோ எம்பரரோட ஆர்டர் படி நாங்க எல்லாத்தையும் கொன்னாகணும். சோ உங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுன்னு அந்த ராட் மாஸ்டர் மேல பறந்துகிட்டே வேகமா அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போறான். இடையில லூசி நானும் ஃபேரி டெயில் கில்ட்ல ஒரு மெம்பர் தாண்டா அப்படின்னு அந்த ராட் மான்ஸ்டரோட காலை பிடிச்சிக்கிறா. ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு பிடிச்சிட்டேன்னு அவ கதறிக்கிட்டு இருக்க. நட்ஸும் ஹாப்பியும் நீ சரியான பைத்தியம்னு பாக்காங்க. லூசி அந்த வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்ணாதன்னு அந்த மான்ஸ்டருக்கு கிச்சலம் காட்ட ஆரம்பிச்சிருதா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஏஞ்சலிகா மேல ஒர்க் ஆகாதுன்னு சரி சொல்ல சங்கட்டமான நிலைமையா அந்த ராட் மான்ஸ்டர் மேல அது ஒர்க் ஆயிருது. அது சரி இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்க. சோ அதோட வால் சுத்துறது நின்றுது. அதனால அதால பறக்க முடியாம போய் 3 பேருமே பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஹாப்பி நட்ஸு கிட்ட நான் போய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படின்னா நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு டக்குன்னு போய் நட்ஸோ அந்த டோபியும் யூகாவையும் அட்டாக் பண்றான். அந்த யூகா நட்ஸோட ஃபயர் மேஜிக் தடுத்தது தான். ஆனா டோபி அடி வாங்கி கீழே கிடக்கான். யூகா நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட ஃப்ளேம்ஸ் வச்சு பார்க்கும்போது நீ தான் ஃபேரி டெயில் கில்ட சேர்ந்த சாலமாண்டரா அப்படின்னு சொல்றான். அடி வாங்கின டோபியுமே டக்குன்னு நார்மல் ஆயிருதான். யூகா நாங்களுமே பெரிய கில்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம் தம்பி, எங்களை உன்னாலலாம் சீக்கிரமா அடிச்சிட முடியாது. லாமியா ஸ்கேல் கில்ட், அயன் ராக்ஸ் கில்ட்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கலே நட்ஸோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, எதுக்கு அட்டாக் பண்ண அப்படின்னு அவன் கேட்க அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல, எங்களுக்கு கொஸ்ட் கொடுத்திருந்த வில்லேஜர்ஸை நீ அட்டாக் பண்ண பார்த்திருக்க, அதை வச்சு பார்க்கும்போது நீ ஃபேரி டெயில் கில்டோட எதிரி, அதுவே போதுமான ரீசன் உன்னை போட்டு பொளக்கிறதுக்கு அப்படின்னு நட்ஸு சொல்ல டோபி நீ சண்டைக்கு இடையில வராத, நானே இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு யூகா சொல்றான். இப்ப சண்டை ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தது யூகா வேவ்னு சொல்லி நம்ம நட்ஸு அட்டாக் பண்ண அதுல இருந்து நட்ஸு எஸ் ஆயிருந்தான். நட்ஸு அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண வேவ்னு சொல்லி அதை ஈஸியா தடுத்துருதான். என்னால எல்லா மேஜிக்கையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும், யாராலையும் என் மேல மேஜிக்கை பயன்படுத்த முடியாது. லூமியா ஸ்கேல் கில்ட்ல இருக்கே நான் ஆன்டி விசார்ட் ஒர்க்கா தான் பாப்பேன். சோ நீ எவ்வளவுதான் நினைச்சாலும் என்னை தோக்கடிக்க முடியாது, எல்லா விசார்ட்ஸுமே என் முன்னாடி பவர்லெஸ் தான் அப்படின்னு நட்ஸு அட்டாக் பண்றான். அதுல இருந்து எஸ் ஆன நட்ஸு டக்குனு கிட்ட போய் அவனை அட்டாக் பண்ண வேவ்னு சொல்லி மறுபடியும் நட்ஸு தடுத்துருதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மேஜிக் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுப்பா தம்பி அப்படின்னா நான் மேஜிக்கை யூஸ் பண்ணலன்னு வெறும் கையில அந்த வேவ் ஷீல்ட குத்துறான். அவனோட கை அதுக்குள்ள போயிருது. பாத்தியா அப்படின்னு அவன் சிரிக்க பார்த்தா கரண்ட் அடிச்ச மாதிரி அவன் கை வலிக்க ஆரம்பிக்குது. எந்த முட்டா பையலாச்சும் மேஜிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஒர்டெக்ஸ்குள்ள வெறும் கையை விடுவானா அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கான். கையை என்ன மண்டேவே விடுறேன்டான்னு நட்ஸ் அவனோட மண்டேவே உள்ள சொரிக்கிறதான். இதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிருந்தாங்க. மேஜிக் வேணா உன்னோட வாழை உடைக்காம இருக்கலாம், வெறும் ஸ்ட்ரென்த் இருந்தா போதும் உன்னைய முடிக்க அப்படின்னு நட்ஸும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எப்படி பண்ணுவ சாலமாண்டர், உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியாது இதுக்குள்ள, நான் எதுக்கு இதுக்குள்ள மேஜிக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன நட்ஸோ அவனோட வெளியே இருக்கிற மிச்ச உடம்புல அவனோட ஃபயர் பவரை பயன்படுத்தி அதை ஒரு டர்போ பூஸ்ட் மாதிரி பயங்கர ஸ்பீடா புஷ் பண்ண அது கொடுத்த ஸ்பீட்ல ஃபயர் எல்போ அப்படின்னு அவன் மூஞ்சிலே ஒற்ற குத்துறான். அவ்வளவுதான், ஒருத்தன் கதை முடிஞ்சிருச்சு. டோபி அதை பார்த்துட்டு பரவாயில்ல பாணி ஒருத்தனை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கான். அடுத்து ஒன்ன தாண்டா முடிக்க போறேன்னு நட்ஸு சொல்றான். ஆனா நான் யூகாவை விட ரொம்ப உஸ்ட்ரா கடவை மெகா ஜெல்லி ஃபிஷ் பேரலைசிங் நெயில்ஸ் அவன் நகத்தை கொண்டு வரான். இந்த நகத்துல ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்க அது பாய்சன் தானே நட்ஸு சொல்ல அது எப்படி உனக்கு தெரியும், நீ கொஞ்சம் வினோதமான விசாடா தான் இருக்கு அப்படின்னு அவன் பார்க்க இல்ல நீ வெறும் முட்டாப்பை அப்படின்னு சொன்னது அவனுக்கு பயங்கரமா காண்ட ஏது. எப்படா நீ அப்படி சொல்லலாம் நட்ஸு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுல இருந்து டாச் பண்ணிக்கிட்டு இருந்த நட்ஸு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உன்னோட நெத்தியில ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்றான். எது இங்கேயா அப்படின்னு அவன் நெத்திய தொடரேன்ற பேர்ல நெத்திய குத்திக்கிறான். சோ அவனோட பாய்சன் அவனையே முடிச்சிருது. அவ்வளவுதான், 2 பேரோட கதையுமே முடிஞ்சிருச்சு. பூபாவோட கல்லறையை ஒழுங்கா எடுத்து வச்ச நட்ஸோ கவலைப்படாத, இந்த வில்லேஜ் கூடி சீக்கிரம் பழையபடி மாறும், உனக்காக நான் பழியும் வாங்குவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே சீனை கட் பண்ணி டெலியராக்கு முன்னாடி சப்ஜீரோவை காட்டுறாங்க. அவனை பாக்குறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். மிஸ்டர் சப்ஜீரோ, நீங்க அந்த கிரே பையனை கொல்லாம விட்டுட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கான். எந்த ஒரு ரீசனும் கிடையாது, என்னோட கையில ரத்தம் படக்கூடாதுன்னு நினைச்சேன் அவ்வளவுதான். ஆனா அந்த மொத்த வில்லேஜையும் அழிக்க சொன்னதுக்கும் இப்ப நீங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் என்னோட கையில தான் ரத்தம் படக்கூடாதுன்னு சொன்னேன், மறுபடியும் அந்த கிரே என் கண்ணு முன்னாடி வந்தானா கண்டிப்பா நான் அவனை கொன்றுவேன். இது உண்மையான அந்த மாஸ்க் போட்டவன் பார்க்கான். இப்ப அந்த ராட் மான்ஸ்டர் கிராஷ் ஆன இடத்தை காட்டுறாங்க. அந்த ஷெரி லூசியை பார்த்து ஏஞ்சலிகா நீ இப்படி பண்ணிட்ட, இங்க நடந்த விஷயம் மட்டும் மாஸ்டர் சப்ஜீரோக்கு தெரிஞ்சா அவர் என்னை லவ்வே பண்ண மாட்டாரு அப்படின்னு இருக்கா. கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவ அவளோட பவர் யூஸ் பண்ணி ட்ரீ மான்ஸ்டர் வர வைக்க லூசியும் அதோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி கேட் ஆஃப் தி கோல்டன் பெல்ல ஓபன் பண்ணி அந்த டாரஸ்ங்கிற ஸ்பிரிட்டை வர வைக்க நான் ஒன்னும் பர்வெட் கிடையாது, என்னோட காஜுக்கு நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வரான். வந்தவன் டக்குன்னு அந்த மரத்தை போட்டு பொளந்துருதான். நல்ல வேலை பண்ண அப்படின்னு லூசி சொல்ல உங்களுக்கு தான் அருமையான உடம்பு இருக்குன்னு அவன் சொல்றான். சரி இதெல்லாம் பார்த்துட்டு செலஸ்டியல் விசார்ட்ஸா இவங்களால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். டாரஸ் அவளை போய் பொலன்னு லூசி சொல்ல அவனும் குடுகுடுன்னு போறான். ஆனா டக்குன்னு நின்றுதான். நின்னவே திரும்பி லூசி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ எஸ் ஆக டக்குன்னு தரையில அவளை பிடிச்சு அமைக்கிறதான். மிஸ் லூசி என்னோட பாடியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவன் சொல்ல அவையில தான் சரி என்ன
என்ன மேட்டர்னு சொல்ல ஆரம்பிக்கா. என்னோட மரைனட் அட்டாக் மேஜிக் யூஸ் பண்ணி ஹியூமன்ஸை தவிர மத்த எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு லூசி பாக்குறா. டோரஸும் என்னைய மன்னிச்சிருங்க லூசி, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. செலஸ்டியல் கேட்டை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு லூசி கத்த. ஆனா டோரஸ் போன மணிக்கு தெரியல. மறந்துட்டியா? ரெண்டு பேருமே அக்ரி பண்ணாதான் செலஸ்டியல் ஸ்பிரிட்டால அந்த இடத்துக்கு போக முடியும். லூசியும் டோரஸ் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா எதுவும் நடந்த பாடு இல்ல. ஏன்னா யூசர் ஸ்பிரிட்டும் மனசு வச்சா மட்டும்தான் செலஸ்டியல் ஸ்பிரிட்டால அதோட உலகத்துக்கு போக முடியும். இப்ப சரி ஒரு கேம் ஆடுவோன்னு சொல்லிட்டு டோரஸோட கண்ணை மூட வைக்கிறா. இப்ப நீ கண்ணா பின்னான்னு முன்னாடி குத்த போற, அவ எத்தனை பஞ்சில காலியாகிறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றா. இப்ப டெரஸும் குத்த ஆரம்பிக்கு. லூசி கஷ்டப்பட்டு டாச் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கான்ட்ராக்ட் போடல, நீ என்ன சொன்னன்ற விஷயத்த மறந்துட்டியா டெரஸ் அப்படின்னு அவ கத்த. அவனும் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்க. உங்களோட பேர் தான் லூசியா, உங்களுக்கு அருமையான பாடி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சினிங்கிட்டு இருக்கான். அட பாவத்தை, இந்த கோல்டன் புல் டெரஸ் இவ்வளவு பர்வெட்டா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப கான்ட்ராக்ட் போடலாமா வேணாமான்னு லூசி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் நீங்க யோசிக்கவே கூடாது, என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க, உங்களோட அருமையான பாடியை என்னோட உயிரை கொடுத்தாச்சும் ப்ராடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ப்ராமிஸான்னு கேட்க ப்ராமிஸ் அப்படின்னு அவன் சினுங்குறான். அந்த விஷயத்தெல்லாம் லூசி இப்ப ஞாபகப்படுத்துறா. என்னை நீ ப்ராடக்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ண, அது ஞாபகம் இருக்கான்னு சொல்ல அந்த ஸ்பெல்ல இருந்து டெரஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்ற மாதிரி தெரியுது. இந்த கருமத்தெல்லாம் கேட்க முடியல, அவளை டக்குனு போட்டு தள்ளன்னு சரி சொல்றா. ஆனா அதுக்குள்ள லூசி செலஸ்டியல் ஸ்பிரிட்டோட கேட் ஓபன் ஆகணும்னா அதுக்கு யூசரும் ஸ்பிரிட்டும் மனசு வைக்கணும். அதே மாதிரி தான் க்ளோஸ் ஆகிறதுக்கும். டெரஸ் மறுபடியும் உன்னோட கான்ஷியஸ்க்கு வா அப்படின்னு அவ கத்த. கரெக்டா அவன் குத்துறதுக்கு கிட்ட வந்துருதான். ஆனா கடைசி நேரத்துல மறைஞ்சு போயிருதான். சரி அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. எப்படி இவன் என்னோட ஸ்பெல்ல பிரேக் பண்ணா அப்படின்னு சொல்லி. லூசி அவளோட உடம்ப பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மணிக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. அவகிட்ட இருக்கிற அந்த சாட்டை எடுத்து ஆமால நான் ஒரு ஃபேரி டெயில் விசார்ட் உடனே பொழந்துருதேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறா. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போங்கோ. பாய். முடிஞ்ச அந்த ஹைப் பாயிண்ட்ஸையும் அமுக்கி விட்டுட்டு போங்கோ. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வீடியோ போடலை, பார்த்து பண்ணி விடுங்க. போயிட்டு வரேன், நாளைக்கு பார்ப்போம். டாடா.